மதுரை மாநகர் விளமநாயுடு சங்கத்தினுடைய 13வது ஆண்டு விழாவும் விளமா எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய கல்வி திருவிழா 2025 இந்த மாபெரும் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற காலத்தின் அருமை கருதி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாநகர் விளமநாயுடு சங்கத்தினுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் செயலறிக்கை சமர்ப்பிக்க செயலாளர் அவர்கள் தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நமது சங்கம் மற்றும் ட்ரஸ்டின் சார்பாக பைபாஸ் ரோடு கேபிஎஸ் வசந்தம் ஹாலில் யுகாதி விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. யுகாதி விழாவில் பெருவாரியான நமது சொந்தங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் வி.கே. சஞ்சீவி பொது மேலாளர் BSNL அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். விழா செலவினங்களை நமது விளமா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிதியிலிருந்து செலவிடப்பட்டதை வாழ்த்தியும் பாராட்டியும் நன்றி தெரிவித்துக் கொண்டும் இக்கூட்டத்தில் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. மதுரை பசுமலை மன்னர் திருமலாயக்கர் கல்லூரியின் கல்வி நிறுவன செயற்குழுவில் நமது சங்கத்தின் 15/8/2024 அன்றைய செயற்குழு கூட்ட தீர்மானம் 19 படியும் 25/12/2024 அன்றைய பொதுக்குழு கூட்ட தீர்மானம் 17 படியும் நம்ம சங்கத்தின் சார்பாக திரு வி. விவேகானந்தன் என்ற வெங்கடாஜலபதி செயலாளர் மதுரை மாநகர் விளமநாயுடு சங்கம் அவர்களை மேற்படி கல்வி நிறுவன செயற்குழு உறுப்பினர் பிரிவு G/9 பிரிவில் இடம்பெறச் செய்ய கல்லூரி நிர்வாகத்திற்கு நம் சங்கத்திலிருந்து பரிந்துரை செய்தும் அதனை ஏற்றுக்கொண்டும் அன்று நடந்த தேர்தலில் திரு வி. விவேகானந்தன் என்ற வெங்கடாஜலபதி அவர்களை மேற்படி செயற்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டும் அதற்கான தேர்தல் மனு கட்டணம் மற்றும் டெபாசிட் தொகை ரூபாய் 10,300 சங்க நிதியிலிருந்து அளிக்கப்பட்டதை பொதுக்குழு அங்கீகரித்து மேற்படி கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக்கொண்டு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மன்னர் திருமலாயக்கர் கல்லூரியின் கல்வி நிறுவன செயற்குழு உறுப்பினராக பதவி வைத்து வரும் நமது சங்கத்தின் தலைவர் V.K.R. சேகர் அவர்களை ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வலியுறுத்தி சங்கத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டும் அவருக்கு ஆட்சி மன்ற குழுவில் அங்கம் வகிக்க கல்லூரி நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டு இக்கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டம் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. நமது சங்கம் தீர்மானங்கள் மற்றும் நடவடிக்கைகள் அடிப்படையில் சங்கத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சிலரால் வேறு சங்கம் அமைத்து தற்சமயம் மன்னர் திருமலாயக்கர் கல்லூரி நிர்வாகிகளால் 2 சங்கங்களும் இணைந்து செயல்பட கேட்டுக்கொண்டதன் பேரில் மேற்படி மாற்றுச் சங்கம் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதென்றும் அது சம்பந்தமாக 26/5/2025 அன்று நமது சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியும் மேலும் நமது சங்க நிர்வாகிகள் செல்போனிலும் நேரிலும் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் இதுவரை எந்தவிதமான சுமூகமான முடிவும் எட்டப்படவில்லை என்றும் விரைவில் அச்சூழலுக்கான ஏற்பாடுகளை செய்து நம்முடைய இன ஒற்றுமையை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ள இக்கூட்டத்தில் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. மேற்கண்ட விஷயங்களுக்காக இணைத்தல் நடவடிக்கைக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 26/5/2025 அன்று மன்னர் திருமலாயக்கர் கல்லூரியில் 22/5/2025 அன்றைய கூட்ட தீர்மானம் நாளின்படி திரு விஸ்வநாதன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அக்கூட்டத்தில் திரு விஸ்வநாதன் அவர்கள் சில நிபந்தனைகள் முன்வைத்தார். அதன்படி நமது ட்ரஸ்டின் சாசனம் ட்ரஸ்டிற்கு பாத்தியப்பட்ட திருமண மண்டபம் தானப்பத்திரம் நகல் தரக்கோரியதுடன் அடிப்படையில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அது பற்றி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு மேற்படி சாசனம் தானப்பத்திரம் நகலினை திரு பி. விஸ்வநாதன் அவர்களிடம் கொடுக்க ஒப்புக்கொண்டு ட்ரஸ்டின் பொருளாளர் திரு R.S. மணிவண்ணன் அவர்கள் மூலம் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு இப்பொதுக்குழுவில் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. நமது விளம சமுதாயத்தின் ஒரு அங்கமான விளமநாயுடு எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்டிற்கு விளமா எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்டிற்கு பாத்தியப்பட்ட திருமங்கலம் கட்ராம்பட்டி விளக்கில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ராஜாராமநாயுடு பாராமெடிக்கல் கல்லூரியின் வளர்ச்சி பெற வேண்டுமென்ற நல்ல நோக்கத்துடன் நமது மதுரை மாநகர் விளமநாயுடு சங்கம் மற்றும்
வெலமா எஜுகேஷனல் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் சங்கம் மற்றும் ட்ரஸ்டின் தலைவர் திரு வி.கே.ஆர். சேகர், செயலாளர் திரு வி. விவேகானந்தன், ட்ரஸ்ட் சேர்மன் திரு ஏ. சாந்தகுமார், ட்ரஸ்டின் பொருளாளர் திரு ஆர்.எஸ். மணிவண்ணன் ஆகியோர் சென்னையில் வசிக்கும் என்.கே. குண்டல்சாமி நாயுடு குமாரர்கள் திரு என்.கே. ரமேஷ், என்.கே. ஜெயகாந்தன் அவர்களையும், அச்சம்பட்டி சென்று கடலூர் திரு டாக்டர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களையும், திருமங்கலம் திரு ஜெயராமன் அவர்களையும் மற்றும் அக்கல்லூரியின் நிர்வாகிகளையும் சந்தித்து கல்லூரியின் வளர்ச்சிக்கு நமது ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் வழங்குவதாகவும் தெரியப்படுத்தினோம். பின்னர் அக்கல்லூரியின் நிர்வாக குழுவினை கூட்டி ஆலோசனை செய்து தகவல் சொல்வதாக தெரிவித்தனர். ஆனால் இன்று வரை எந்த தகவலும் நம்மளுக்கு வரவில்லை. எனவே இது சம்பந்தமாக மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளவும் அதற்கான ஏற்பாடுகளை சங்கம் மற்றும் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மேற்கொள்ள கேட்டுக்கொண்டு இப்பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. நமது சங்கத்தின் 2024 முதல் 2027 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் பொருளாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எம்.ஏ. நாகராஜன் அவர்கள் தமது சொந்த காரணங்களுக்காக சங்க செயல்பாடுகள் முழுமையாக ஈடுபட முடியாத சூழ்நிலையில் தமது சங்க பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு அப்பதவிக்கு வேறு ஒரு நபரை தேர்ந்தெடுக்க 2/10/2025 அன்றைய சங்க செயற்குழு கூட்டத்தில் கேட்டுக்கொண்டு அதன்படி அன்றைய செயற்குழு கூட்டத்தில் திரு ஆர். ராமச்சந்திரன் அவர்களை சங்கத்தின் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை இப்பொதுக்குழு ஏற்றுக்கொண்டு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. நமது சங்கம் 21/6/2025 உயர்மட்ட குழு கூட்டம் தீர்மானம் 1 படிவம் 6-7 பொதுக்குழு செயற்குழு மற்றும் உறுப்பினர்கள் பட்டியலை சங்க பைலா விதியின்படி சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களில் 15% பேர் செயற்குழு உறுப்பினர்களாகவும் செயற்குழு உறுப்பினர்களில் 30% பேர் நிர்வாகக்குழு உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டு மேற்படி படிவம் 7 மாவட்ட பதிவாளர் சங்கங்கள் அலுவலகத்தில் தாக்கல் செய்து 2025 ஆண்டிற்கான சங்க புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ள சங்க செயலாளர் திரு வி. விவேகானந்தன் அவர்களை கேட்டுக்கொண்டு இப்பொதுக்குழு கூட்டம் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. நமது சங்கம் வாட்ஸ்அப் தளத்தில் அரசியல் மற்றும் தேவையற்ற பதிவுகள் பகிர்வதை தவிர்க்குமாறு பலமுறை கேட்டுக்கொண்டும் எந்தவிதமான மாற்றமும் இல்லாததால் சங்கம் மற்றும் ட்ரஸ்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து குரூப்பின் அட்மின்கள் மற்றும் பதிவுகளை பகிர ஒன்லி அட்மின்ஸ் கேன் சென்ட் மெசேஜ் கேட்டுக்கொண்டு இப்பொதுக்குழு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. நமது மதுரை மாநகர் விளம்பநாடு சங்கம் மற்றும் ட்ரஸ்ட் தலைமை அலுவலகம் இயங்கி வரும் ட்ரஸ்ட்டிற்கு பாத்தியப்பட்ட தமிழ்நாடு விளம்பநாடு மகாஜன சங்க திருமண மகால் 17A கூடலூர் பெருமாள் கோயில் சன்னதி தெரு மதுரை 1 போக்குவரத்து மற்றும் பார்க்கிங் வசதி கருதி வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வது குறித்தும் முடிவு செய்யப்பட்டு அதன்படி நமது சங்கம் மற்றும் ட்ரஸ்ட் அலுவலகத்தினை நமது மதுரை 11 திருவள்ளூர் மெயின் ரோட் நேரு நகர் பைபாஸ் ரோட் மதுரை 11 இடமாற்றம் செய்யப்பட்டதையும் 10/12/2025 தேதியன்று புது அலுவலகம் மேற்படி முகவரியில் அமைந்துள்ள கட்டிடத்தில் துவங்கி இயங்கிக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொண்டு இப்பொதுக்குழு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. நமது சங்க உறுப்பினர்களுக்கான ஆண்டு சந்தா ரூ.200 ரூபாய் 300 நிர்ணயிக்கப்பட்டு 2025 ஆண்டு முதல் வசூல் செய்ய பொதுக்குழுவில் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. இருக்கு. அதாவது அடுத்தது கடந்த 2024 ஆண்டு 25/12/2024 அன்று நடைபெற்ற சங்க பொதுக்குழு கூட்ட தீர்மானம் 13 மற்றும் தீர்மானம் 24 படி சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட சங்கத்தின் முன்னாள் செயலாளர் திரு ஆர்.எஸ். பிரிதிவ்ராஜ், திரு ஆர். கார்த்திகேயன், அமைப்பாளர் மற்றும் எஸ். ராஜபிரசாத் இளைஞரணி தலைவர் ஆகிய மூவரையும் மீண்டும் நமது சங்கத்தில் சேர்க்க கோரி சங்கத்தின் நிர்வாகிகளும் மூத்த முன்னோடிகளும் விடுத்த வேண்டுகோளின்படியும் அம்மூவரும் சங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் சிலரிடமிருந்து விலகி அமைதி காத்து சமுதாய நல்லிணக்கத்திற்காகவும் சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து செயலாற்றி வரும் சங்கத்தின் தலைமை நிர்வாகிகளின் செயல்பாட்டிற்கு ஆதரவு நிலையினை கடைபிடித்து வந்ததன் காரணமாகவும் சமுதாய மக்களின் நலனுக்காக சங்கத்துடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்ததாலும் மேற்கண்ட மூவரையும் சங்கத்தில் உறுப்பினர்களாக மீண்டும் சேர்த்துக்கொள்வதென்ற இக்கூட்டத்தில்
சங்க அவர்களின் விருப்பத்தின் மேல் சங்க பொறுப்புகளில் நியமிக்கவும் இக்கூட்டத்தில் தீர்மானம் வேகமாக நிறைவேற்ற முன்வைக்கும் முன்மொழியாகும். எல்லாரும் இதை கரகோஷம் எடுத்து ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இந்த மூவருக்கும் நேரில் சென்று அழைப்பிதழ் வழங்கப்பட்டது வர்றோம் சொல்லியிருக்காங்க. அது இந்த கூட்டத்தில் தெரியப்படுத்துகிறேன். ஆமாம், அதோட கார்த்தியினுடைய துணைவியார் அவர்கள் இங்கே இந்த கூட்டத்தில் வந்து நம்ம கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது சங்கத்தின் அங்கமான விளமா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் செயல்பாடுகள் குறித்து சங்க பொதுக்குழு கூட்டத்தில் ட்ரஸ்ட் செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்களால் தாக்கல் செய்யப்படுகின்ற செயல் அறிக்கையையும் மற்றும் ட்ரஸ்டின் 2/10/2025 நடைபெற்ற 9வது பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களையும் அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்ற இந்த கூட்டத்தில் தீர்மானம் வேகமாக நிறைவேற்றப்படுகிறது. நமது சங்க செயற்குழு கூட்டம் 2/10/2025 தீர்மானம் 9 படி சங்கம் மற்றும் ட்ரஸ்டின் அலுவலகம் தற்போது செயல்பட்டு வரும் மதுரை மாநகர் கூடல் பெருமாள் கோயில் சன்னதி தெரு 17/7 இருந்து இட நெருக்கடி பார்க்கிங் வசதி மற்றும் பல்வேறு காரணங்களால் மேலும் வருவாய் பெருக்கும் நோக்கத்துடன் சங்கம் அன்று ட்ரஸ்ட் அலுவலகத்தை ஏற்கனவே சொல்ல தீர்மானம் வந்துச்சு. 2வது தீர்மானம் ஒப்புதல் கேட்டு தீர்மானம் ஏற்படுத்தியிருந்தால் அதை இந்த கூட்டத்திலையும் அதை ஒப்புதல் கேட்குறோம். அந்த அலுவலகம் மாற்றம் செஞ்சதில் அந்த 6 லட்ச ரூபா ஒத்திக்கு ஒப்பந்தம் செய்து மேற்படி கட்டடத்தில் சங்கம் இயங்கி கொண்டு வருவதை இந்த பொதுக்குழு கூட்டம் அங்கீகரித்து தீர்மானம் ஏகமனம் நிறைவேற்றப்படுகிறது. ட்ரஸ்டின் பொருளாளர் திரு RS மணிவண்ணன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இக்கூட்டம் தீர்மானம் வேகமாக நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து இந்த அடுத்து இந்த ட்ரஸ்ட்டு சொத்து மீட்பு எவிக்ஷன் இந்த அவர் கொடுத்தது இது மீறி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே இப்போ நீங்கள் இவங்களை வாட்சி சொல்லு ட்ரஸ்ட்டு சரி. அடுத்து தமிழ்நாடு வளமநாடு மகாஜன சங்க திருமண மகால் கீழ்புறம் நமது சந்து தென்வடல் 65க்கு 24 2.25 மற்றும் தென்புறம் பொதுப்பாதை கிளமேல் 21க்கு 3 அடி ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து 1/12/2025 அன்று மீட்கப்பட்டது. தமிழ்நாடு வளமநாடு மகாஜன சங்க திருமண மகால் சொத்தின் மேற்கண்ட பகுதியை அருகில் உள்ள மனைதாரர் ஆக்கிரமிப்பு செய்து பல வகையில் நமது சொத்தின் கட்டுமான பணிகளை முழுமையாக முடிக்க முடியாமல் இடைஞ்சல் செய்த காரணத்தால் அன்றைய சங்க செயலாளர் தெய்வ திரு ஆர் ராமகிருஷ்ண நாயுடு அவர்கள் சங்க சட்ட ஆலோசகர் தெய்வ திரு MK ராமகிருஷ்ண நாயுடு அவர்கள் மூலமாக நமது உரிமையியல் நீதிமன்றத்தில் கடந்த 14/11/1995 அன்று வழக்கு தொடர்ந்து 12 ஆண்டுகால விசாரணைக்கு பிறகு 26/2/2007 அன்று சங்கத்தின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற நிரந்தர உறுத்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. மேற்கண்ட தீர்ப்பாணையை எதிர்த்து பிரதிவாதி மேல்முறையீடு செய்தபோது சங்கத்தின் அன்றைய செயலாளர் திரு R ராஜேந்திர நாயுடு மற்றும் சட்ட ஆலோசகர் தெய்வ திரு MK ராமகிருஷ்ண நாயுடு அவர்களால் திறம்பட வழக்கை நடத்தி முதன்மை சார்பு நீதிமன்றத்தால் கடந்த 20/4/2009 அன்று மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு தீர்ப்பாணை உறுதி செய்யப்பட்டது. இதன் பின்னர் மேற்கண்ட தீர்ப்பாணையை செயல்படுத்த கடந்த 2019 ஜனவரி மாதம் விளமா எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பில் அதன் அன்றைய செயலாளர் என்ற முறையில் என்னால் அதாவது அழகர்சாமி சாந்தகுமார் அவர்களால் வழக்கறிஞர் திரு சக்திவேல் மற்றும் சங்கத்தின் சட்டக்குழு தலைவர் திரு RR ரமேஷ் கிருஷ்ணன் MABL அவர்கள் மூலமாக நிறைவேற்றுதல் மனு EP 190/2018 தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 12/1/2023 அன்று நீதிமன்றத்தின் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பல்வேறு காரணங்களால் செயலுறுத்து கட்டளை தாமதமாகி இறுதியாக கடந்த 1/12/2025 அன்று மதுரை மாநகர் விளமநாடு சங்கம் மற்றும் விளமா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் ஆற்றல்மிகு தலைவர் திரு VKR சேகர் அவர்கள் தலைமையில் சங்கம் மற்றும் ட்ரஸ்டின் நிர்வாகிகளின் முழு ஒத்துழைப்புடன் நீதிமன்ற அலுவலர் நீதிமன்ற அமீனா VAO டவுன் சர்வேயர் அவர்களால் காவல்துறை ஆய்வாளர் முன்பு 3 சார்பு ஆய்வாளர்கள் உளப்பிரிவு தனிப்பிரிவு காவலர்கள் ஆகியோரின் பாதுகாப்புடன் கிளமேல் பொதுப்பாதை முழுமையாகவும் தென்வடல் சந்தின் ஒரு பகுதியையும் கொட்டும் கனமழையில் பிரதிவாதியின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி சங்கத்தின் சொத்து மீட்கப்பட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோம்.
இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற நமது தலைவர் வி.கே. சேகர் அவர்கள் தலைமையில் அனைத்தும் நடைபெற்றது. பாராட்டுக்குரியது. நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவரை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றும் பொருட்டு தங்களுடைய கரகோஷத்தினை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.